கிருஷ்ணா நமஸ்காரம். ஒரு சின்ன ஹோம்ஒர்க் உங்களுக்கு. இப்போ கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். நான் மனிதனாக வரும் பொழுது என்னை ஏளனப்படுத்துகிறார்கள், என்னை சரியாக பார்க்கறது கிடையாது, என்னை சரியாக புரிஞ்சிக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். என்ன ஸ்லோகம் யாருக்கா தெரியுமா? மானுஷிம் தனுமாஸ்ருதம் பரமம் பாவம் அஜானந்தா மமபூத மகேஸ்வரம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் லைன் என்னென்னு தெரியுமா? இருக்காது நினச்சேன் எப்படியா சொல்வார் அப்படின்ட்டு. ஏன்னா இவருக்கு நிறைய விஷயம் தெரியும். சொல்லுங்க ப்ரோ. வெரி குட். ஸோ இந்த ஸ்லோகமானது என்ன சொல்லுது அப்படின்னா, அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்ருதம் பரம்பாவம் அஜானந்தா மமபூத மகேஸ்வரம். கிருஷ்ண பகவத்கீதையில் சொல்கிறார், அவஜானந்தி என்ன தெரியறது கிடையாது. எப்படிப்பட்டவங்களுக்கு? மூடாக அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. கிருஷ்ணர் திட்டுறாரு, முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவஜானந்தி மூடாக மானுஷிம் தனுமாஸ்ருதம், நான் மனிதனை போன்ற ஒரு உருவெடுத்து வரும் பொழுது என்னை மக்கள் புரியறது கிடையாது. பரம்பாவம் அஜானந்தா, என்னுடைய அந்த உயர்ந்த குணங்களை அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. மம பூத மகேஸ்வரம், நான் எல்லாற்றுக்கும் நான் ஓனர், எல்லாத்துக்கும் நான் சொந்தக்காரர் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் ஹேளனப்படுத்துகிறாங்க, கிண்டல் படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படியோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஜெயிலில் மக்கள். ஒரு நாள் ராஜா இறங்கி பார்க்குறாரு, ஜெயிலில் இறங்கி பார்க்குறாரு. இறங்கி வந்தார் அப்படின்னா, ஹே நீ இறங்கி வந்துட்டு பார்த்தியா, நீ ஜெயிலுக்கு வந்துட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கைதிகளும் சிரிச்சாங்க அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீ ஜெயிலில் இருக்கிறது உன்னுடைய குற்றத்தினால ஜெயிலில் இருக்க, உன்னுடைய கருமத்தினால ஜெயிலில் இருக்க. ஆனால் ராஜா இறங்கி வந்திருக்கிறது அவருடைய சொந்த விருப்பத்தினால வந்திருக்கார், உன்னை பாதுகாக்கிறதுக்கு, உன்னை விடுவிக்கிறதுக்காக வந்திருக்கார். அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம அவர் கிண்டல் பண்ண அப்படின்னா உன்னை விட முட்டாள் யாரும் கிடையாது. ஸோ அதே போல தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, கீழே இறங்கி வரும்போது நிறைய பேருக்கு புரியல. கிருஷ்ணர் 120 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பூலோகத்தில் 120 வருஷம் இருக்கும் பொழுது எத்தனை பேர் கிருஷ்ணராக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. கிருஷ்ணரை நேரடியாக பார்த்தாலும் கூட அவங்களால என்ன பண்ண முடியல, இவரை பகவான் சொல்லி புரிஞ்சிக்க முடியாமல் நிறைய பேர் இருந்துட்டாங்களாம். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹிரண்யகசிபுடைய அவதாரத்தில், நரசிம்ம அவதாரத்தில் பார்த்தோம். அவன் கேட்குறான், உன்னுடைய பகவான் இங்கே இருக்கானான்னு கேட்குறான். இருக்கான்னு சொல்லி சொல்கிறான். நான் தூணை உடைப்பேன், உன் பகவான் வரணும், வரலன்னா உன்னை தலையை வெட்டி போடுவோம் பயில அப்படின்றான். நீ தைரியமாக தூணை உட, பகவான் கண்டிப்பாக இருக்காருன்னு சொல்லி சொல்கிறான். தூணை உடைச்சான், பகவான் வந்தார். காலில் விழுந்திருக்க வேண்டியதானே, விழமாட்டாவன். காரணம் என்ன? அவன் அசுரகுணம், ஆசுரம் பாவம் ஆசிரித்தாக. அசுரகுணம் உடையவர்கள் பகவானை நேரடியாக பார்த்தாலுமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க இவர் பகவான் அப்படின்ட்டு. அசுரகுணம் படைத்தவர்கள் மட்டும் கிடையாது, பகவான் அங்கே 4 விதமான மக்களை சொல்கிறார். அவஜானந்தி மூடாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா, மூடர்கள், முட்டாள்கள் என்னை வழிபடுவது கிடையாது. ரெண்டாவது, அவஜானந்தி மூடாக 4 விதமான மக்கள் என்னை வழிபடுறது கிடையாது. யார்? அந்த ஸ்லோகம் என்ன நேற்று சொன்னேன் இல்லையா, பிரபத்தியந்தே நராதமா மாயா அபகிருதஜான ஆசுரம் பாவம் ஆசிரித்தாக. ரெண்டாவது வகையான மனிதன் என்ன அப்படின்னா, யாருடைய புத்தியானது மாயினால் கவரப்பட்டிருக்கோ அவனை என்னை எழுத்துறது கிடையாது. மூன்றாவது வகையான மனிதன், யார் ஒருத்தன் மனிதன்லேயே ரொம்ப கடைநிலையில் இருக்கானோ, கீழ்த்தரமான மனிதனாக இருக்கானோ அவனை ஏற்றுக்கிறது கிடையாது. நான்காவது, யார் ஒருத்தனுக்கு அசுர பாவம் இருக்கோ அவனை ஏற்றுக்கிறது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது நம்ம கிருஷ்ணனோட லீலையில் நேரடியாக பார்க்கலாம். கிருஷ்ணர் நேரடியாக பார்த்தவங்களே என்ன பண்ணல, அவர் பகவான் சொல்லி புரிஞ்சிக்கலையாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நரசிம்ம சதுர்தசி, அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தோம் நம்ம எப்படி கிருஷ்ணர் ருக்மிணியை திருமணம் செஞ்சு கொண்டார் அப்படின்ட்டு. ஸோ சாக்ஷாத் லக்ஷ்மியான அந்த பகவானுடைய சக்தி என்ன இருக்குது, ருக்மிணி தேவியாக அவதாரம் பண்ணாங்க. ஸோ அந்த ருக்மிணி தேவி கிருஷ்ணர் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் எழுதி போடுறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பார்த்துட்டு அவங்கள எடுத்துகிட்டு போகிறார். ஸோ கிருஷ்ணர் எப்படி எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னா, தன்னுடைய வீரிய சுல்கத்தை காட்டிட்டு போகிறார், தன்னுடைய பல பராக்கிரமத்தை காட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறார். பயந்துட்டு கோலை மாதிரி திருடிட்டு போகலையாம். ஸோ ஏன்னா அது ருக்மிணியை கேட்குறாங்க, என்னுடைய வீரத்தை காட்டி தூக்கிட்டு போ, எனக்கு கோலை மாதிரி தூக்கிட்டு போகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க க்ஷத்திரிய பெண்ணாக இருக்கிறதுனால, பிராமண பெண்ணாக இருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. க்ஷத்திரிய பெண்ணாக இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கணவன் வீரன் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு சவால் அங்கே வைக்கிறாங்க. கிருஷ்ணர் அதே போல் வந்தார், தன்னுடைய வீரத்தை காட்டிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு போயிட்டார். எல்லாரும் இந்த ஊருக்கு காவல் தெய்வம்லாம் நின்றுருக்கும் இல்லையா, வேலை வச்சுக்கிட்டு வெளில, இந்த முனியப்பன் அப்படின்னு கருப்பண்ண சாமி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி
அந்த வீரர்கள் என்ன பண்ணுறாங்களாம், கையில் வேலை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காங்களாம். அந்த ஊர்காவல் தெய்வம் மாதிரி எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்களாம். கிருஷ்ணர் தூக்கிட்டு போகிறத யாராலும் எதுவும் தடுக்க முடியல. ஏன்னா கிருஷ்ணனுடைய ரூபமே அப்படி ஆக்கர்ஷணை பண்ணிடுது. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கவங்கள துரத்திட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவங்கள அடித்து நல்லா செம்மையாக உதச்சி துரத்தி விட்டார். அவங்க அண்ணன் வந்தான், மறுபடியும் ருக்மி அப்படின்ற வந்தான். அவனை நல்லா அடித்து நல்லா அவமானப்படுத்தி அவனை அமுச்சு விட்டு வீட்டுக்கு வந்து அந்த ருக்மிணி என்ன பண்ணிட்டார், உடனே அப்பா அம்மா கையில் கொடுத்துட்டார். ஏன்னா அப்பா அம்மா இருக்கும்போது நம்மளாம் இந்த முடிவு எடுத்துருக்கூடாது. அந்த பொண்ணு என்கிட்ட சரணாகதி பண்ணா, அந்த பொண்ணை நான் காப்பாற்றிட்டேன். ஸோ அதோட என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா அம்மா தான் இனிமேல் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்தாங்க அவங்க அப்பா அம்மா கையில் கொடுத்துட்டார். இந்த ஒரு குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே தான் ராமாயணத்தில் நடக்கும். ராமாயணத்தில் பகவான் வந்து வில்ல உடைக்கிறார். வில்ல உடைச்சவனுக்கு பொண்ணு கொடுக்குறான்னு சொல்லி சொன்னான். வில்ல உடைச்ச உடனே கிடுகிடுன்ட்டு வந்து அந்த பொண்ணு வந்து மாலையை போட்டலையாம் சீத்தை. அப்படியே போட்டால் ராமர் ஏற்றுக்க மாட்டாராம். ஏன்னா ராமருக்குன்ட்டு ஒரு தனி தர்மம் இருக்குது. என்ன தர்மம் அப்படின்னா, நீ என்னை வில்ல உடைக்க சொன்ன வில்ல உடைச்சிட்டேன், அவ்வளோதான். கல்யாணம் பண்ணோன்னா எங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கோ, அதெல்லாம் நான் பண்ணிக்க முடியாது. ஸோ அவர் வீரத்தையே வெளில காட்டினாலும் அவர் என்ன பண்ணல, தன்னுடைய அப்பாவுடைய சொல் பேச்சை தாண்டக்கூடாது, மீறக்கூடாது அப்படின்ற தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால அப்படியே நின்ட்டார் அவர். ஸோ அங்கே என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா அம்மா சொன்னதுனால அவர் திருமணம் பண்ணிக்கிட்டார். ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு, வசுதேவன் தேவகி வந்து இங்கே வந்து கேட்குறாங்க, தேவகி வந்து சொல்கிறாங்க, என்ன அவங்க பார்த்தீங்களா அவங்க பையன் என்ன பண்ணியிருக்கான், என்ன பண்ணான், அந்த ருக்மிணி குட்டியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான், கொஞ்சம் நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்களேன் அப்படின்னு சொன்னால் நல்ல நேரம் பார்த்தாங்களா, திருமணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க. ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் அப்படி ஒரு அமோகமான ஒரு திருமணம் நடந்துச்சு அப்படின்னு பாகவத்தில் அவர் ரொம்ப விளக்கமாக சொல்ல, ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டார் சுகதேவ கோஸ்வாமி. நிறைய ஆச்சாரியர்கள் அதை வந்து விளக்கமாக விஸ்தாரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி திருமணம் முடிஞ்ச பின்னாடி அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது நம்ம போன வகுப்பில் பார்த்தோம், 53வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 54 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 55 பார்க்க போகிறோம். ஸோ இந்த 55 அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன். பகவான் என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா, இந்த உலகத்தில் வரும்பொழுது புரிஞ்சிக்கிறது கிடையாது. இவர் பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது கிடையாது. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அதனால் பிரயோஜனம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் தெரியும். ராமாயணத்தில் விபீஷணன் இருக்கான். விபீஷணன் என்ன பண்ணான் அப்படின்னா, கிருஷ்ணர் ராமர் பகவான் அப்படிங்கிறத சொன்னான். அப்படின்னு சொல்லும் பொழுது ராவணன் அதை ஒத்துக்கிட்டான். அதை வந்து அவன் வந்து தப்பே சொல்லவே இல்லை. ராவணன் வந்து அதுக்கு ஆக்ஷேபனை கொடுக்கவே இல்லை. ராமரை பற்றி என்ன சொன்னாலும், விபீஷணன் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டானே தவிர அங்கே மறுப்பு சொல்லவே இல்லை. அதே இன்னொருத்தர் இருந்தான், அவனுடைய அமைச்சர். அவன் என்ன பண்ணுறான், வந்து ராவணன் கிட்ட, நானும் ராமரை கடவுள் தான் நினச்சிட்டு இருக்கேன், அவர் வந்து நாராயணன் தான் நானும் நினைக்கிறேன், நான் மட்டும் கிடையாது, இந்த லங்கையில் இருக்க பல பேர் ராமரை தான் வந்து கடவுள் நினச்சிட்டு இருக்காங்க, அவரை தான் ராமர்னு புரிஞ்சுக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே திட்டி அமைச்சிட்டான், போட்டு அடி கொடுத்து அமைச்சிட்டான் ராவணன். போடா பயில அந்த பக்கம் போடா, ராமராது கடவுளாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிட்டான். ஆனால் விபீஷன் சொல்லும்போது திட்டல, ஆனால் இவன் சொல்லும்போது திட்டுறான். ஏன் திட்டுறான் அப்படின்னா, ஏன்னா விபீஷணன் சொன்ன மாதிரி செஞ்சான். என்ன செஞ்சான், ராமர் கடவுள் அப்படின்னா அங்கே போயிட்டான். யார்கிட்ட போயிட்டான், ராமர்கிட்ட போய் சரணாகதி பண்ண போயிட்டான். ராமர் கடவுள்னு சொல்லிட்டு இங்கே ராவணன்கிட்டே உட்காந்துருக்குல. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நானும் ராமர் கடவுள் தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இன்னும் ராவணன்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ நீ சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? நீ சொல்கிற வார்த்தையை முதல்ல நீ நம்புறியா? நீ சொல்கிற வார்த்தையில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ராமர் கடவுள் அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன பண்ணும், கொஞ்சம் ராமர்கிட்ட சரணாகதி பண்ணும், அந்த ராமரையும் ஆச்சரியம் பண்ணியிருக்கணும், அந்த ராமருக்கே சேவை பண்ணும். அப்படி இல்லாமல் நானும் ராமர் கடவுள் தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு நீ எனக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையால் நீயே ராமர் கடவுள்னு புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ உன்ன மாதிரி ஆளுங்க கடவுளை வந்து கடவுள் சொல்கிறதுனால அந்த கடவுளுக்கு அவமானம் தான். உண்மையில் உன்ன மாதிரி ஆளுங்க, ஏன்னா நம்பிக்கை இல்லாதவன் சொல்லி என்ன பிரயோஜனம், நானும் ராமர் கடவுள் தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது என்ன பிரயோஜனம்? நீ சொன்னா என்ன பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி செயல் பண்ணும் இல்லையா? செயல்படாமல் நீ பாட்டு சொன்னான்னு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் நல்லா செம்மையை அடித்து துரத்தி விட்டானான். ஸோ அதே போல் என்ன பண்ணுறோன்னா, நம்மளும் நிறைய பேர் எனக்கும் பகவத்கீதை தெரியும், எனக்கும் பகவத்கீதை புரியும், நானும் பகவத்கீதை படிச்சிருக்கேன், நானும் பகவத்கீதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிரபாத சொல்லுவார், நீ பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்லாரோ அதை செஞ்சே இல்லையா? நீ அப்படி செஞ்சனா தான் நீ பகவத்கீதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ, எல்லா விதமான தர்மத்தை விட்டுட்டு என்கிட்ட மட்டும் சரணாகதி பண்ணி எனக்கு மட்டும் பக்தி பண்ணுன்னு சொல்லி சொல்கிறார். எத்தனை பேர் பண்ண முடிஞ்சது? எத்தனை பேரால் பண்ண முடிஞ்சது? அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம இன்னும் பகவத்கீதை புரிஞ்சிக்கவே இல்லை, பகவத்கீதை நம்ம இன்னும் முழுசாக புரிஞ்சிக்கவே இல்லை, அதை நம்ம ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதை நம்ம ஏற்றுக்கவே கிடையாது. ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணோம், அடுத்த நிமிஷம் அங்கே இருந்துடக்கூடாது.
கிருஷ்ணருக்கு வந்து சேவை பண்ண வந்துடணும். ஸ்ரீல பிரபுபாத் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறார், இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் மற்ற விஷயத்துக்கு விட்டுட்டு கிருஷ்ணருக்கு வந்து கொடுங்க. எத்தனையோ வாழ்க்கையை உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துட்டீங்க, உங்கள் பிஸ்னஸுக்கு கொடுத்துட்டீங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டீங்க, உங்கள் நாட்டுக்கு கொடுத்துட்டீங்க, உங்கள் புலன் திருப்தி கொடுத்துட்டீங்க, எத்தனையோ பேரை கொடுத்துட்டீங்க, எத்தனையோ தடவை கொடுத்துட்டீங்க. இந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் கிருஷ்ணராக கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். எத்தனை பேரால் கொடுக்க முடிஞ்சது? கொடுக்க முடியலையே. கிருஷ்ணன் அதான் எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட. பகவத்கீதையில் கடைசியில் அவர் சொல்லி முடிக்க விஷயம் அதுதான், என்கிட்ட சரணாகதி பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்மளால் அது பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உண்மையில் இன்னும் கிருஷ்ணரோட பேச்சை கேட்கவே இல்லை, நம்மளுக்கு கிருஷ்ணரோட பகவத்கீதை புரியவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம் பகவத்கீதை பகவத்கீதை எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கும் பகவத்கீதை தெரியும், எனக்கும் பகவத்கீதை தெரியும்னு சொல்கிறத விட பகவத்கீதை நிறைய பேர் பிரச்சாரம் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பகவத்கீதை பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் நான் பிரச்சாரம் பண்ணுற விஷயத்தை செய்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்படி செய்யாமல் பேசணும் அப்படின்னா நாளைக்கு யாராவது பகவத்கீதை படிச்சுட்டு வந்து, சுவாமி நீங்கள் பகவத்கீதை பிரச்சாரம் பண்ணுறீங்க ஆனால் நீங்களே இதை ஃபாலோ பண்ணலையான்னு சொல்லி கேட்டாங்கன்னா பதிலே சொல்ல முடியாது. ஸோ அப்படி முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், செய்யக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணணும், முதல்ல நம்ம படிக்கக்கூடிய விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணணும். அப்படி செஞ்சுட்டு பேசணும் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, ஒரு பிரயோஜனம் இருக்குது. அப்படி இல்லாமல் நானும் பகவான் தான் நினைக்கிறேன், நானும் கிருஷ்ண பகவானாக ஒத்துக்கிறேன், பக்தி சேவை தான் பெருசு அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. பக்தி சேவை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம அப்படிப்பட்ட பக்தி சேவை பண்ணுறோமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்படிப்பட்ட பக்தி சேவை பண்ணாமல் நம்ம சொன்னோம் அப்படின்னா உலகத்தில் பார்க்குறவங்களுக்கு அது வெறும் கிண்டல் கேலி கூத்தா போயிடும், இல்லைனா வெறும் நேரத்தை வீணடிக்கிற டைமாக போயிருமே தவிர அதனால் யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதே விஷயம் தான் இங்கே பார்க்குறோம் நம்ம. என்னாச்சு, கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் திருமணம் நடந்துச்சு. ஸோ திருமணம் முடிஞ்ச பின்னாடி 2 பேரும் இல்வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பையன் பிறக்கிறான். யார் அப்படின்னா பிரத்யும்னன் அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்த ஒரு 6வது நாள் காணாமல் போயிட்டான். சம்பரா அப்படின்ற ஒரு ராட்சசன் என்ன பண்ணுறான், அந்த சம்பரா அப்படின்ற ராட்சசனுக்கு புரிய வருது அவங்க அப்பா மாதிரியே, யார், கிருஷ்ணரை மாதிரியே. கிருஷ்ணரை பற்றி தெரிய வந்து என்ன பண்ணிட்டான், கம்சன் அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணான் இல்லையா, கிருஷ்ணரால் தான் அவனுக்கு சாவு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கிருஷ்ணரை கொல்ல முயற்சி பண்ணுறான். ஸோ இவங்க பையனுக்கு அதே விஷயம் தொடருது. என்ன ஆகுது, சம்பரா அப்படின்ற அசுரனை கொல்வது யார், பிரத்யுமன் தான் கொல்ல போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. ஸோ தெரிய வந்து என்ன பண்ணுறான், அவன் மெதுவாக வந்து அந்த குழந்தைய எப்படியா கொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ வந்து என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய மெதுவாக வீட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் உள்ளே பூந்து தூக்கிட்டு போயிட்டு கொண்டு போய் கடலை தூக்கி போட்டான். கடலை தூக்கி போட்டோம் அப்படின்னா அவன் ஏதோ வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம், பட் என்ன பண்ணுறான், கடலை தூக்கி போட்டான். கடலில் தூக்கி போட்டு அந்த குழந்தை கொன்னலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டான். ஸோ தூக்கி போட்ட பின்னாடி அந்த குழந்தையானது என்ன ஆகுது, அந்த கடலில், ஏன்னா அது பகவானுடைய குழந்தையாக இருக்கிறதுனால சாக்ஷாத் அது வந்து பிரத்யுமனன் அப்படிங்கிறது காமதேவனுடைய அவதாரம் சொல்கிறோம் இல்லையா. காமத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய காமதேவனுடைய அவதாரம், காமதேவனுடைய அவதாரமும் ப்ளஸ் பகவானுடைய சக்தியும் கலந்து அங்கே ஆவேஷ அவதாரமாக பிறந்திருக்கு. ஜீவாத்மா தான், பட் பகவானுடைய சக்தியோட அந்த என்ன இருக்குது, அந்த ஜீவாத்மா பிறந்திருக்கு, காமதேவன் பிறந்திருக்கார். ஸோ காமதேவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கதை மறுபடியும் நமக்கு ராமாயணத்துக்கு போகுது. காமதேவனை வந்து என்ன பண்ணுறாரு, சிவன் அங்கே எரிச்சிட்றார். காரணம் என்ன அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் அப்போ திருமணம் நடக்குது. ஸோ திருமணம் நடந்த பின்னாடி அப்போ சிவனும் பார்வதி 2 பேர் வந்து இல்வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்காங்க. பல கோடி வருஷங்கள், பல்லாயிரம் வருஷம் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. ஸோ அப்படி சேர்ந்து இருக்கும்போது பல்வேறு விதமான லீலைகளில் சிவபெருமான் தன்னை ஈடுபடுத்திக்கிறார். உண்மையில் சிவன் யார் அப்படின்னா தீர புருஷன். அவர் வந்து எந்தவித சஞ்சலமும் அடையாதவர். அவர் வந்து அவருடைய புலன்களை, அவருடைய பாலுப்புகளை தொட்டால் கூட அவருக்கு என்ன ஆகாது, சஞ்சலம் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு தீரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபுபாதர் வந்து சிவனை பற்றி சொல்லும்போது தீரா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தீரா அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலும் பாதிப்படையாதவர் அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக காம விஷயங்களில் பாதிப்பே அடையாதவர் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஸ்திர புத்தி உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட சிவன் என்ன பண்ணுறார், தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு சில சமயம் அவங்களுக்காக தன்னுடைய மனசை மாற்றிக்க வேண்டியது இருக்குது, மனசை ரஞ்சனம் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. உண்மையில் வந்து அவருடைய மனசில் வந்து காமம் கிடையாது, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவருடைய மனைவியை திருப்திப்படுத்தும் அப்படின்றதுக்காக அவர் அந்த லீலையில் ஈடுபட்டுருக்கார். ஸோ ஈடுபட்டு இருக்கும்போது சிவனுடைய அந்த சக்தியானது வெளிப்பட ஆரம்பிக்குது. தன்னுடைய பார்வதிக்கு இல்லாத அந்த சக்தியை கொடுத்தார் அப்படின்னா பார்வதி கர்ப்பம் தரிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு நிலை வரும் பொழுது தேவர்கள்லாம் ஓடி வராங்க. ஓடுன்னு சொல்கிறாங்க, சுவாமி நீங்கள் இவ்வளோ சக்தி உடையவராக இருக்கீங்க, உங்களுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு குழந்தை பிறந்து வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட சக்தி யாரை தாங்க முடியாது, அந்த குழந்தைக்கு அழிவே இல்லாமல் போயிடும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஈன்றெடுக்காதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஸோ நிறுத்திடுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒருத்தர் நிறுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா எல்லாருக்கும் பயங்கரமான கோவம் வரும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் காமயேஷ குரோதயேஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்போ காமம் வந்து திருப்தி அடையலோ அப்போ என்ன ஆகிடுது, அதுவே கோவமாக மாறி போயிடுது. இந்த வயசானவங்களுக்கும் அதிகமாக கோவம் வரும். காரணம் என்ன அப்படின்னா, காமம் குறைஞ்சி போச்சு, கோவம் அதிகம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஒரு பக்கத்தில் கதவை அடிச்சான்னா இன்னொரு பக்கத்தில் கதவில் பிடுங்கிட்டு வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ அப்படி அந்த காமம் குறைய குறைய கோவம் அதிகமாகி போயிடும். ஸோ எங்கே வந்து கோவப்படுறாங்களோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க ஆசை திருப்தி அடையில அதனால கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நபர் கிடையாது சிவன். என்ன பண்ணுறார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தன்னுடைய மனைவியோடு இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து தேவர்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவபெருமான் நிறுத்திட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு தர்மம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறார், அவர் முழுக்க நிறுத்திட்டார். அதில் அவர் கொஞ்சம் கூட கோவப்படவே கிடையாது. ஏன்னா உலக நன்மைக்காக என்ன பண்ண வேணா அவர் தயாராக இருக்கார், தியாகம் பண்ண தயாராக இருக்கார், நிறுத்திட்டார். ஸோ நிறுத்தின பின்னாடி அவர் சொல்கிறார், ஆனால் என்னுடைய சக்தி இப்போ வெளில வந்துடுது, அந்த சக்தியை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த சக்தி என்ன பண்ணுறாங்க, பூமியில் அவருடைய சக்தியானது விழுது. அந்த சக்தியானது அக்னியினாலையும் வாயினாலையும் எடுத்து சேகரிக்கப்படுது. அந்த சக்தி தான் என்ன இருக்குது, நிறைய வந்து பூமிக்குள்ளே போய் தங்கிடுச்சான் சிவனோட சக்தி. அந்த சக்தி தான் இன்றைக்கி நம்ம வந்து தங்கம், வைரம், வெள்ளி, வைடூரியம், இரும்பு, உலோகங்கள்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாமே சிவனோட சக்தி தான். உண்மையில் சிவன் கிட்ட இருந்து அந்த வெளிப்பட்ட அந்த விந்துவோட சக்தி தான் இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கனிம பொருட்களும் அந்த சிவனுடைய சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ராமாயணம் சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட சிவனை வந்து கெடுக்கிறதுக்காக மறுபடியும் காமதேவன் ஒரு முறை வருவார். ஸோ வந்து எவ்வளோ லீலைகள்லாம் செஞ்சு பார்ப்பார். ஆனால் சிவன் வந்து ஜஸ்ட்டு ஒரு முறை பார்ப்பார், அவருடைய அந்த நெற்றிக்கனை திறந்து பார்க்குறார், காமதேவனை எரிச்சிறார். ஸோ காமதேவனை எரிச்ச பின்னாடி அவர் எப்படி மறுபடியும் பிழைச்சி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியான ரத்தி கேட்குறா. ஸோ ரத்தி கிட்ட அவர் சொல்கிறார், இவன் வந்து எப்போ கிருஷ்ணனுடைய மகனாக பிறக்கிறானோ அப்போ மறுபடியும் ஒன்று அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுத்து அனுப்பிட்டார். ஸோ இப்போ அதே காமதேவனை என்ன பண்ணுறான், இங்கே பிரத்யும்னனா பிறக்கிறான். கிருஷ்ணனுடைய பையன் பிரத்யும்னனா பிறக்கிறான். பிறந்த கொஞ்ச நாளில் 6 நாள்லேயே தூக்கி தண்ணியில் போட்டாங்க. அப்படின்னா அந்த அந்த குழந்தையானது என்னது, தண்ணியில் போய் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுது, ஒரு பெரிய மீன் அந்த தண்ணியை அந்த குழந்தைய முழுங்கிடுதான். அதை சாப்பிடலாம், அந்த மீன் என்ன பண்ணுது, அப்படியே முழுங்கிடுது. ஸோ முழுங்கின கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுது, அந்த பக்கம் வந்து மீனவர்கள்லாம் போகிறாங்க, வலையை போட்டு எடுக்கிறாங்க. அந்த மீன் கரெக்டாக அந்த வலையில் மாட்டிடுச்சு. அந்த மீனை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த மீன் எங்கே போய் கரெக்டாக சேருது, அந்த சம்பரா அப்படின்ற ராட்சசன் தூக்கி போட்டான்ல, அவன் வீட்டு கிச்சனுக்கே போயிடுச்சு. இதுதான் சும்மா விடாது. அப்படிங்க வீடு எங்கே போனாலும் அது சும்மா விடாது. கிருஷ்ணன் நம்மளை கொல்லுன்னு நினச்சிட்டார் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சினாலும் கொண்டுருவார். கிருஷ்ணனை காப்பாற்றணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா நீ எங்கே போய் ஒளிஞ்சாலும் உன்னை காப்பாற்றிடுவார். ராக்கே கிருஷ்ண மாரே கிருஷ்ண ராக்கேக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெங்காலில் சொல்லுவாங்க. ராக்கே கிடையாது, அது ரக்ஷ. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை ரட்சிக்கணும்னு நினச்சிட்டாரோ அவனை யாருமே மாரேக்கே அப்படின்னா மரவிக்க முடியாது. அதே போல் யார் ஒருத்தரை சாகடிக்கணும்னு நினச்சிட்டாரோ யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால் நம்ம இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா கையெடுத்து கும்பிட்டுருங்க, கிருஷ்ணர் வராரு அப்படின்ட்டு. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறாரு, அகம் காலோஸ்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறார், நான் தான் காலன் அப்படின்னு ரூபத்தில் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம பக்தர்கள் என்றைக்குமே இறப்பை கண்டு பயப்படவே கூடாது. வருதா, கிருஷ்ணர் தான் நம்மளை வரார், நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறார், ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கணும். உட்காந்துட்டே இருக்க போகிறோமா என்ன, இங்கே எத்தனை வருஷம் உட்காந்துட்டே இருக்க போகிறோம், இங்கே ஆல்ரெடி உடம்பெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, பிரயோஜனம் இல்லாமல் வேஸ்ட் எல்லாம் வெத்து உடம்பாக போயிடுச்சு. இன்னும் இந்த உடம்பை வச்சு எத்தனை நாளில் வச்சுட்டு இருக்க போகிறோம். ஒன்று போனால் கிருஷ்ணர்கிட்ட போகலாம், இல்லைன்னா அடுத்த உடம்பு புது உடம்பு கிடைக்க போகுது, ஏன் பயப்படணும். அதான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஷ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. ஒருத்தன் பழைய சட்டையை தூக்கி போட்டு புது சட்டை போட்டுக்கு போகிறான். ஸோ புது சட்டை போடுறதுக்கு ஏன்டா கவலை பண்ணும் அப்படின்னு கேட்குறான். பழைய சட்டை கிழிஞ்சி போய் நஞ்சி போய் ஊசி போய் எங்கே பார்த்தாலும் ஓட்டையாக எல்லா இடத்துலையும் வந்து ஒட்டு போட்டு வச்சுருக்க. அப்படிப்பட்ட ஒட்டு போட்ட சட்டையை போட்டுக்கிறது இவ்வளவு ஒரு பற்றுதல் அவனுக்கு. போயிட்டு போட்டுமே, என்ன இருக்குது, சட்டை பார்த்தீங்கன்னா புது சட்டை கிடைக்க போகுது. ஒன்று இந்த உலகத்தில் பிறக்க போகிறோம், இல்லைன்னா மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட போக போகிறோம். போதுமான பக்தி பண்ணி வந்துட்டா ஏன் கவலை பண்ணும். ஸோ பக்தன் எனக்கு கவலைப்படுறதே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த சம்பரா அப்படின்ற ராட்சன் வந்து நல்லா பிளான் பண்ணி ஏதோ பண்ணலான்னு நினச்சான். ஆனால் விதி அவன் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கு. உடனே டைமுக்கு போகல. அவன் டைம் வரணும் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும். டைம் வந்தால் தான் போவாங்க, உடனேலாம் போக முடியாது நம்ம நினச்சாலுமே. அதான் டைமுக்காக விதி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவன் வீட்டில் கொண்டு போய் சமைக்க கொடுத்துட்டான். அவன் வந்து ராஜவம்சத்தில் தான் பிறந்திருக்கான். அங்கே பிரபுபாதா சொல்லுவார், ஒருத்தர் நல்ல குடும்பத்தில் பிறந்தாலுமே கூட நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, மாம்சம் சாப்பிட்டு தான் இருக்காங்களாம். அவர் பிரபுபாதா இந்த உதாரணம் சொல்லுவார். இன்றைக்கி பார்த்தோன்னா பெங்காலில் எல்லோரும் சாப்பிடுவாங்க, இது மீன் சாப்பிடுவாங்க, கங்கா ஃபல் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவான்.
அது கங்கையினுடைய பழமா எது மீன். ஏன் அந்த கங்கையில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து சாப்பிட வேண்டியதானே? அந்த கங்கையில் இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சம் வறுத்து சாப்பிட வேண்டியது, அதை சாப்பிட மாட்டான். இல்லை கங்கையில் இருக்கக்கூடிய இந்த பாசி அங்கே பாசாலாம் பிடிச்சிருக்கும், அதை சாப்பிட வேண்டியதானே? அதை சாப்பிட மாட்டான். ஏன் அங்கே முதல்ல இருக்கும்ல, அந்த முதல்ல பிடிச்சி வந்து கடிச்சு சாப்பிட பார்க்கலாம், அது முடியாது. கங்கா ஃபல் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவானுங்க. யார்? அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் கூட. பிராமணன் சொல்லிட்டு பூனல் போட்டுட்ருப்பான், பேர் வந்து கோஸ்வாமின்னு இருக்கும், திரிவேதின்னு இருக்கும், பாஜ்பாய் அப்படின்னு இருக்கும். பாஜ்பாய்னு யார் தெரியுமா சொல்லுவோம்? வாஜபேய அப்படின்ற யாகம் பண்ணுறவங்களுக்கு தான் வாஜ்பாய் அப்படின்னு அர்த்தம். அது ஆக்சுவலாக வாஜ்பாய் கிடையாது, வாஜபேயம் அப்படின்ற யஜ்யம். சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்படக்கூடிய யஜ்யம் அது வாஜபேயம் அப்படின்ற ஒரு யாகம். அந்த யாகத்தை யார் செஞ்சு வைக்கிறாங்களோ அவங்க தான் வாஜபேய அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாஜபேய அப்படிங்கிற வாஜ்பாய் அப்படின்னு மாறி போயிடுச்சு. எனிவே, ஸோ அப்படி அவர் சொல்லுவார், மக்கள் இன்றைக்கி வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுறாங்க, உட்காந்துட்டு செத்துப்போன உடம்ப சாப்பிட்ருக்காங்க, பணத்தை சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுறான், அவன் கொண்டு வந்து மீனை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறான், வறுத்து கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த மீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் உள்ள அழகான ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை எப்படி இருக்கான் பார்க்குறது, சாதாரண குழந்தை மாதிரி கூட இல்லையா, கிருஷ்ணரை மாதிரியே இருக்கான் பார்க்குறதுக்கு. ஏன்னா கிருஷ்ணரோட பையன் கிருஷ்ணர் மாதிரி தான் இருப்பார். கிருஷ்ணருக்கு என்ன எலியா பிறக்க போகுது, கிருஷ்ணருக்கு மாதிரி தான் கிருஷ்ணர் பிறக்க போகுது, அவன் குழந்தையும் பிறக்க போகுது. ஸோ கிருஷ்ணரை மாதிரியே குண்டு குண்டு கண், நல்ல வட்டமான முகம், சுருண்ட கேசம், நல்ல கருத்த விழி, கருகருன்ட்டு பார்வை, இப்படி எல்லா லட்சணத்தோட அந்த குழந்தைய பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு சமையல்காரம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் சமையல் செய்கிறவங்க அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் அசிஸ்டண்ட்டாக யார் இருக்கிறது அப்படின்னா, அங்கே ஒரு பகவான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ரத்தி இருக்காங்க இல்லையா, காமதேவனுடைய மனைவி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் மாயாவதி அப்படின்ற ஒரு பேரில் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. உண்மையில் அந்த சம்பரா அப்படின்ற அரக்கன் என்ன பண்ணியிருக்கான், இந்த மாயாவதி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கான். அந்த மாயாவதிக்கு தெரியும் நம்மளுடைய புருஷன் இங்கே தான் வந்து வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இவனை ஏமாற்றிட்டு இவனுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே என்ன பண்ணுறாங்க, இவங்க வீட்டிலே இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தன்னுடைய கணவன் வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை வந்துடுச்சு. அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த மாயாவதி அப்படின்ற அந்த பெண் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெண் வாங்கி பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு, இது நம்மளுடைய கணவன் தான், நம்மளுடைய கணவனான காமதேவன் தான், ரத்தி தேவன் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய அவங்க வீட்டில் கொண்டு போயிட்டு ஜாக்கிரதையாக வளர்த்துட்ருக்காங்க, வெளில தெரியாமல் வளர்த்துட்ருக்காங்க. ஸோ வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவன் ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்கான். வளர்ந்த பின்னாடி அந்த ஒரு நல்ல யௌவனத்துக்கு வந்துட்டான். வந்த பின்னாடி அந்த மாயாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தியினுடைய மனோபாவம் மாற ஆரம்பிக்குது. அந்த குழந்தை மேலே கூடிய மனோபாவம், அந்த குழந்தை மேலே வந்து தனக்கே உண்டான அந்த இயல்பான குணமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கணவன் மேலே இருக்கக்கூடிய என்ன ஒரு பிரியம் இருக்குமோ அந்த பிரியம் வர ஆரம்பிக்குதான். ஸோ அப்போ அவனுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. நீங்கள் என்னை வளர்த்த அம்மா இல்லையா, நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, நீங்கள் என்னுடைய அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ கேட்ட உடனே அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். அதுக்கு அந்த மாயாவதி பதில் சொல்கிறா, இல்லைப்பா நான் உன்னுடைய அம்மா கிடையாது, உன்னுடைய அம்மா யார் அப்படின்னா ருக்மிணி தான், உன்னுடைய அப்பா கிருஷ்ணர், நீ வந்து இப்படி தான் பிறந்த, ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, என் கூட வளர்ந்துட்டுருக்க, உண்மையில் உனக்கும் எனக்கும் அனாதி காலை சம்பந்தம் இருக்குது, நீ தான் வந்து காமதேவன், நான் தான் ரத்தி தேவி, நம்ம 2 பேரும் தம்பதிகள் தான், ஏதோ ஒரு சாபத்தினால நீ வந்து எரிக்கப்பட்டு இன்றைக்கி இங்கே வந்து பிறந்திருக்க, நானும் உனக்காக இங்கே பின்னாடி வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. கொடுத்த பின்னாடி அந்த ரத்தி சொல்கிறாங்க, மாயாவதி சொல்கிறாங்க, அந்த சம்பரா அப்படின்னு அரக்கன் தான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான், உன்னையும் உங்கள் அப்பா அம்மாவையும் இவ்வளோ நாள் பிரித்து வச்சுருக்கான், முதல்ல அவனை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்களாம். அவனை கொல்றதுக்கு உண்டான ஒரு சில மந்திரங்கள், வேத மந்திரங்கள் சொல்லி கொடுக்குறானா. அந்த ரத்தி தேவ அந்த பிரத்யும்னன் என்ன பண்ணுறான், அந்த மந்திரங்கள்லாம் ஒரு முறை சொல்லிவிட்டு சண்டைக்கு போகிறான். போய் அங்கே சம்பரா அப்படின்ற அந்த அரக்கனை கூப்பிட்றான், ஹே வெளில வாடா, சண்டைக்கு வாடா, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்டபடி கெட்ட வார்த்தையில் நல்லா திட்டுறான். இத்தனை நாளாக நீ வந்து என்னை ஏமாற்றிட்டு இருந்துரு, எங்கள் அப்பா அம்மா கிட்ட தூரம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செம்மையாக திட்டி விட்றான். திட்டி அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, என்ன திட்டுறியாடா நீன்னு சொல்லிட்டு அவன் பாம்பு மாதிரி புஷ்ஷுன்னு வரானான். அதனால் 2 பேருக்கும் ஆச்சரியமாக சண்டை நடக்குது. சண்டையில் பிரத்யும்னன் அந்த சம்பரா அப்படின்ற அந்த அசுரனை கொண்டுட்டான். கொண்ட பின்னாடி இனிமேல் அங்கே ஒன்றும் வேலை கிடையாது. என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஆகாச மார்க்கமாக துவாரகைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ துவாரகைக்கு வந்த உடனே அந்த பிரத்யும்னன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணருடைய வீட்டுக்குள்ளே புகுறான். கிருஷ்ணருடைய வீட்டுக்குள்ளே எல்லாரும் போயிட முடியாது. ஆனால் இந்த பையனை பார்த்தா யாருமே தடுக்கவே இல்லையா, ஏன்னா அவனை பார்க்கறதுக்கு கிருஷ்ணர் மாதிரியே இருக்கான் இல்லையா. ஸோ கிருஷ்ணர் மாதிரியே இருக்கிறதுனால எல்லாரும் ஈஸியாக உள்ளே விட்டாங்களாம். அவன் பாட்டு உள்ளே வந்துட்டான்.
ஸோ உள்ளே வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ராணிகள் மற்ற ராணிகள்லாம் பார்க்குறாங்க, பார்த்து வெக்கப்படுறாங்களாம், என்ன இந்நேரத்துக்கு கிருஷ்ணர் வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இதை அவன் நோட் பண்ணுறான். அந்த பையனை பார்த்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இவன் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்களா, ஆனால் உண்மையில் அவன் கிருஷ்ணர் கிடையாது. அதுக்கு அவன் ருக்மிணி பார்க்குறாங்க. ருக்மிணி பார்த்தா ருக்மிணிக்கு தெரியுது, இது பார்த்தா நம்ம கணவன் மாதிரியே இருக்காங்க, ஆனால் நம்ம கணவன் கிடையாது, நம்ம கணவனான கிருஷ்ணர் கிடையாது. ஆனால் அவன் பார்க்குறதுக்கு என்னுடைய கணவன் மாதிரியே இருக்காரு, யார் இந்த பையன்? இந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு தாய் பாசம் என்ன அறியாமல் வருது. என்னுடைய மகன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சி போனான், என்னுடைய பையன் வந்து இந்நேரம் வளர்ந்துருந்தானா அவனுக்கு இதே ஒரு வயசு தான் இருக்கும், என்னுடைய பையனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கேட்குறாங்களாம். கேட்டவுடனே அந்த மாயாவதி அப்படின்ற ரதி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடி அப்போ தான் கிருஷ்ணர் வரார், வசுதேவன் தேவகி வராங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிருஷ்ணர் ஒன்றும் தெரியாத மாதிரி, அப்படியாப்பா வந்துட்டியாப்பா நீ இத்தனை நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி உட்கார வச்சார். கிருஷ்ணருக்கு தெரியாத என்ன, அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் எல்லாருக்கு முன்னாடி செய்யணும் இல்லையா, ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு பையன் வந்திருக்கான், வந்துட்டியாப்பா உட்காரப்பா அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம பையன் மேலே பாசம் மேலே நினச்சிடுவாங்க இல்லையா. லோக சம்மந்தமாக என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சிட்டு அவனை உட்கார வச்சுட்டார், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி பிரத்யும்னுடைய கதை நடக்குது. ஸோ பிரத்யும்னுடைய கதை நடக்கும்போது என்ன இருக்குது, கிருஷ்ணருக்கு நிறையா வேறு திருமணம் இருக்குது. அந்த திருமணத்தை வந்து விடாமல், அந்த திருமணத்தை சொல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல சுகதேவ கோஸ்வாமி பிரத்யும்னுடைய கதையை முதல்ல முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வேறு கதைக்கு போகலான்னு சொல்லிட்டு முதல்ல பிரத்யும்னுடைய கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். ஏன்னா இதுக்கு நடுவுலேயே வந்து கிருஷ்ணர் வந்து ஜாம்பவதியை திருமணம் பண்ணது, அப்புறமேல மித்ரவிந்தா திருமணம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ராணிகளை திருமணம் பண்ணியிருக்கார். அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, ஏன்னா கண்டினியூட்டி போயிடும். பிரத்யும்னை பற்றி சொல்லும் போது முதல்ல பிரத்யும்னை பற்றி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அடுத்த ஆளுக்கு போகலான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறார். மகாபாரதம் மாதிரி எல்லாம் போயிடும். மகாபாரதம் எங்கேயோ கதை ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போய் முடியும், எங்கடா ஸ்டார்ட் பண்ணோம் எங்கடா முடிச்சோன்னு தெரியாமல் எங்கேயோ போய் முடிய போகுது. ஸோ அடுத்தது இப்போ அங்கே மகாபாரதம் சொல்லும் போது எனக்கு தெரிய போகுது எப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் மகாபாரதம், அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே முடிக்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா வால் மாதிரி போயிட்டே இருக்குது, இந்த கதை படித்தா அந்த கதை, அந்த கதை படித்தா அந்த கதை, அந்த கதை படித்தா அந்த கதைன்னு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஸ்ட்ரீம் லைன் பண்ணி போகணும். பாண்டவர்களை பற்றி மட்டும் பார்க்காத, பாண்டவர்களை அவங்கள பற்றி மட்டுமே கதைகளை பார்த்துட்டு அதில் உண்டான தர்ம விஷயங்களை சொன்னாவே போதும். மகாபாரதமானது ராமாயணத்தை காட்டிலும் மிகப்பெரிய கிரந்தம். ராமாயணம் வெறும் 24,000 ஸ்லோகம் தான். மகாபாரதம் 1,10,000 ஸ்லோகம். ராமாயணத்தில் வெறும் 6 காண்டம் தான் இருக்குது. மகாபாரதத்தில் 18 காண்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் 98 அத்தியாயம் இருக்குது. ஒன்று ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய உபகதைகள், சின்ன சின்ன கதைகள், குட்டி கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அதில் நிறைய கேரக்டர்ஸும் அதிகம். ராமாயணத்தில் கேரக்டர்ஸ் எண்ணிடலாம், எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிடலாம். இருந்தால் ஒரு 100 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஆனால் மகாபாரதத்தில் வெறும் கௌரவர்களே 100 பேர். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பேரை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுறார் சுகதேவ கோஸ்வாமி, அந்த மாதிரி குழப்பம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல பிரத்யும்னன் கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ அடுத்த கதைக்கு போகிறார். என்ன ஆகுது, இப்போ சொன்ன மாதிரி தான் அங்கே துவாரகையில் இருக்க மக்கள் எல்லாமே கிருஷ்ணர் பகவான் நினைச்சதே கிடையாது. கிருஷ்ணர் யாரும் பகவான் நினைக்கிறதே கிடையாது. கிருஷ்ணர் தினமும் வருவார், அவங்க முன்னாடி தான் தேரில் போவார் வருவார், தினமும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார், எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தாலும் நினைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கோணாரங்க, அங்கே இருக்கக்கூடிய யாதவ குலத்தர் என்ன பண்ணுறாங்க, ஏதோ கெட்டிக்காரன், இவனும் யாதவன் தான், ஆனால் நம்மளோட கொஞ்சம் கெட்டிக்காரன், ஏதோ கொஞ்சம் சித்து வேலைலாம் தெரியும் போல இருக்குது, கொஞ்சம் நல்லா பேச்சு தெரியும், ஏதோ ராஜாவை தாஜா பண்ணி மேலே போயிட்டான். மற்றபடி இவனுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய சக்தியில் ஒன்றும் கிடையாது. மேபி சக்தி இருக்கலாம், நமக்கும் அந்த சக்தி வந்துச்சுன்னா நம்மளும் அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களே தவிர யாரும் பகவான் ஒத்துக்கவே இல்லையா, ஏற்றுக்கவும் கிடையாது. அது கிருஷ்ணர் ஏற்றுக்கவும் கிடையாது. கிருஷ்ணர் நீங்களாம் பகவான் சொல்லி எனக்கு என்னடா ஆக போகுது, ஏன்னா ஒரு நாள் திடீர்னு பகவான் சொல்லலாம், இன்னொரு நாள் வந்து திட்டுவான், நீ பகவானான்னு சொல்லி திட்டுவான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு போலி நபர்கள்கிட்ட வந்து நீ பகவான்னு சொல்கிறதுல வந்து கிருஷ்ணருக்கு விருப்பம் கிடையாது. உண்மையாலுமே ஒருத்தன் புரிஞ்சு ஒருத்தன் பகவான் சொன்னான்னா அது கிருஷ்ணர் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாரு. இல்லைன்னா இன்றைக்கி வந்து நம்மளை சொல்லுவான், சாமி நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் சாமி, நீங்கள் ரொம்ப சூப்பர் சாமி, சாமி உங்களை மாதிரி ஆளுங்க இருப்பாங்களா சாமி, நீங்கள் எவ்வளோ பெரிய மேதாவி சாமி, நீங்கள் ரொம்ப கருணை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவான். நாளைக்கு அவனே வந்து என்ன பண்ணான், போடா நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா, உன்னெல்லாம் எதுக்குடா உங்கள் அம்மா பெற்று எடுத்தாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே திட்டுவான். ஸோ அப்படிப்பட்ட நபர்கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உண்மையாலுமே யார் ஒருத்தர் பேசுகிற விஷயத்தை புரிஞ்சு பேசுகிறாங்களோ அதன்படி நடந்துக்கிறாங்களோ அவங்களால தான் பிரயோஜனம் இருக்கே தவிர பகவானுக்கே நம்மளை என்ன சொல்கிறேன்ட்டு இருக்கு. ஸோ அப்படி அந்த ஊர் மக்கள்லாம் ஒத்துக்கவே இல்லையா. அவங்க நினைக்கிறாங்க, இந்த அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். என்ன உதாரணம் சொல்கிறார் அப்படின்னா, இந்த நதியில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து மீன்லாம் விளாண்டுட்ருக்கும்.
அந்த மீன் விளாண்டுட்டு இருக்கக்கூடிய மீன் நினைக்குமா அங்கே ஒரு பெரிய படகு, ஒரு பெரிய போட்டு போகுது. ஸோ போட்டு போகும்போது அந்த மீன் நினைக்குதான், ஓஹோ இதுவும் ஒரு பெரிய மீன் போல இருக்குது, நம்மளை மாதிரி கடலில் விழுந்து எப்படி போகிறது, எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு தெரியாமல் இந்த கடலை சுற்றிட்டு இருக்கு போல இருக்குது அப்படின்னு நினைக்குமா. ஆனால் உண்மையில் தெரியல, அந்த போட்டானது, அந்த கப்பலானது ஒரு மனிதனை கரையேற்றுறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறத தெரியாமல் அதை நினச்சிட்டு இருக்கான். நம்மளை மாதிரி இந்த 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 பெரிய மீன் வந்து என்ன இருக்குது, தண்ணியில் விழுந்து கஷ்டப்பட்டுருக்கு நினைக்குமா. ஸோ அதே மாதிரி தான் அந்த யாதவர்கள் நினச்சிட்டு இருக்காங்களாம். ஆனால் என்ன ஆச்சு, திடீர்னு ஒரு நாள் எல்லா யாதவர்களும் சேர்ந்து ஓடி வந்தாங்களாம். எல்லோரும் வந்து சபையில் வந்து ஹோ கோவிந்தா, ஹோ நாராயணா, ஹோ கேசவா, ஹோ மாதவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். கிருஷ்ணா திரும்பி பார்க்குறான், என்ன ஆச்சு இந்த பசங்களுக்கெல்லாம், நல்லா தான் இருந்தானுங்க, திடீர்னு வந்து எல்லாம் புகழ்கிறாங்க, இவங்க புகழ்ந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, உங்களை நாங்கள் நாராயணன் தெரிஞ்சிருக்கோம். அப்படியா, சபாஷ், இன்னி தான் தெரிஞ்சுதா உங்களுக்கு, இத்தனை நாள் தெரியலையா, நீங்கள் எத்தனை அசுரில் கொள்ள இருக்கீங்க. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ, உங்களை பார்க்குறதுக்கு சூரிய தேவனே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு, அதை சொல்லு. இப்படி ஏதாவது நடந்தால் தான் என்ன வந்து சாமின்னு ஒத்துப்பேன் இல்லையா. சாமி அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கே உனக்கு ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாகணும் இல்லையா. மேஜிக் நடக்கலாம், பகவானே பகவான் இல்லைன்னு சொல்லிடுவான். என்ன நினைக்கிறான் அவன், சூரிய தேவனே கீழே இறங்கி வந்து நம்ம ராஜாவை பார்க்க வராரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக யாராக இருக்கணும், பகவானாக தான் இருக்கணும் இல்லையா. இல்லை சூரிய தேவன் பார்க்க வராரு இல்லையா. ஸோ இருக்கிறவனோட பெருமை கிடையாது, வந்தவனோட பெருமையை வச்சு இருக்கணும் பெருமையாக நினச்சிட்டு இருக்கான் அவன். ஸோ அப்படி வந்து உங்களை பார்க்குறதுக்கு பகவானே வந்துட்டுருக்கார், சூரியதேவன் வந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ கிருஷ்ணன் நினைக்கிறேன், இதுதான் நீ சொன்ன என்ன பகவான்ட்டு. இப்போ வரவன் சூரிய தேவன் இல்லைன்னு நினச்சேன்னா அப்போ நீ பகவான் சொல்கிறது போயிடும் இல்லையா. நான் சொல்கிறேன், அங்கே வரவன் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தர் பயங்கர தேஜஸாக வந்துட்டுருக்கானா, ரொம்ப தேஜஸாக வந்துட்டுருக்கானா. யாரடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே யார், அங்கே வர்றது யார், அது யாருக்கு தெரியும், சத்யபாமனுடைய அப்பா. யார் அது, ஜெயசங்கர் பிரபு பேர் என்னது, சத்ராஜித், வெரி குட். ஸோ சத்ராஜித் அப்படின்ற அவன் நடந்து வரான். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறான், டே அதை சூரிய தேவன்லாம் ஒன்றும் இல்லைடா, நம்ம ஊர் பையன் சத்ராஜித் தான்டா, நல்லா பாருங்கடா அப்படின்றான். பார்க்குறான், பார்த்தா ஆமாம் சத்ராஜித் தான். என்ன பண்ணுறான், கழுத்தில் ஒரு நல்ல ஒரு மணியை போட்டுட்டு, அந்த மணி என்ன பண்ணுது அவ்வளோ பிரகாசமாக இருக்கான். அந்த மணியை போட்டு நேராக அரசவைக்குள்ள வரான். வந்து அவன் சீட்டில் உட்காந்துட்டான். எல்லாரும் பார்க்குறாங்க. கிருஷ்ணர் பார்க்குறான். கிருஷ்ணர் வந்து இவங்க எல்லாரும் அவனை பார்க்குறாங்கிறத கிருஷ்ணர் பார்த்துட்டான். பார்த்துட்டு, என்ன சத்ராஜித்து, என்ன இங்கே வந்திருக்க, என்ன இது மணி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சகஜமாக கேட்குறாரு. கேட்டோடனே சத்ராஜித் சொல்கிறான், நான் வந்து சூரிய உபாசகன், நான் சூரியனை வந்து இத்தனை நாளாக தபஸ் பண்ணி சூரியனை வழிபட்டேன், இது சூரிய பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா, இதோட பெருமை என்னப்பா, இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இது யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எந்த வித நோயும் வராது, அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வளங்களும் வரும், அவங்க குடும்பம் சேவமாக இருக்கும், நட்புறவு இருக்கும். அவங்கள வந்து ஒரு ஜோசியக்காரன் சொல்லுவான் இல்லையா, சித்திரை மாதம் வந்துச்சுன்னா வந்து புது வருஷ பிறப்பில் சொல்லுவான் இல்லையா, இந்த பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பலன்கள்லாம் சொல்லிட்டு இருக்கானா. உங்களுக்கு ஆரோக்கியம் கூடி வரும், உங்களுக்கு போன கடன்லாம் திரும்பி வரும், உங்களுக்கு எல்லா எதிரிகளும் உங்களை விட்டு போயிடுவாங்க, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல உறவு ஏற்படும். நம்ம சொல்லுவோம் இல்லை, நிறைய பேர் ஜோசியக்காரன் காலை எழுந்திரிச்சுன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாம். பெருசாக யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லையா. அவன் ஒருத்தர் சொன்னான், ஒரே ஒரு வார்த்தை சொன்னானா, இது தினமும் 7 கிலோ தங்கம் கொடுக்கும். 7 கிலோ தங்கம் கொடுக்குமா, எல்லாரும் பார்க்குறான். 7 கிலோ தங்கம், 7 கிலோ 8 துலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 7 கிலோ 8 துலாம், 8 துலாம் அப்படின்னு 7 கிலோவா, நான் செக் பண்ணி பார்த்தா சொல்கிறேன், சும்மா சொல்ல. ஸோ 7.5 கிலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வச்சுக்கலாமே. ஸோ தினமும் 7.5 கிலோ தங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் அப்படின்னு சொல்லி வாய் திறந்து பார்க்குறாங்களாம். இதை கிருஷ்ணரும் பார்க்குறாரு. கிருஷ்ணர் என்ன பார்க்குறாரு, இவனுங்கெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, வாய் திறந்துட்டு அதை பார்க்குறாரு. சரி, இவனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாரு, அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம், அப்போ என்ன பண்ணு, அந்த மணி என்கிட்ட கொடு, நான் என்னோடய கஜானாவில் வச்சுருக்கிறேன், உனக்கு தினமும் வரக்கூடிய தங்கத்தை என்ன பண்ணுறேன், நான் தினமாவோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ உனக்கு கொடுத்து நான் கழிச்சிட்றேன், உன்னுடைய கணக்கு நான் கரெக்டாக கொடுத்துருவேன், தங்கத்தை நான் கரெக்டாக கொடுத்துருவேன், மணியை நீ உள்ளே வச்சிரு, சேஃபாக வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்ன கிருஷ்ணர் கேட்குறாரு, கொடுத்துருவானா, கொடுக்க மாட்டானே, நம்பிக்கை இல்லையே, கிருஷ்ணர் எது கேட்டால் நம்ம கொடுக்க போகிறோம்,
கிருஷ்ணர் கேட்டால் கொடுத்துருவோமா என்ன? கொடுக்கவே மாட்டோம். கிருஷ்ணர் தான் கேட்டே இருக்காரு, குடுறான்னு சொல்கிறாரு, வந்துரு என்கிட்ட வந்துருன்னு சொல்கிறாரு. கொடுத்துருவோமா நம்ம வாழ்க்கையை? நான் பார்த்துப்பேன் என் வாழ்க்கையை, எனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது. எனக்கு என்ன வயசாச்சு? 60 வயசு தான் ஆகுது. இப்போ என்ன? இப்போ என்ன இருக்குது? நான் போய் பக்தி பண்ணுறது என்ன இருக்குது? இன்னும் டைம் இருக்குது. சாகும்போது சொன்னால் போதும். சாகும்போது அந்தே நாராயண ஸ்மிருதி, சாகும்போது நாராயணன் சொன்னால் போதுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். சாகும்போது நாராயணன் சொல்கிறதுக்கு புத்தி வரணுமே. வரலன்னா அதுக்கு இப்போ இருந்தே பண்ணி ஆகணும். வந்து சொல்கிறான், சரி நகையை கொடுத்துறான்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், இல்லை நகையை கொடுத்துறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அது வந்து சூரியனுடைய பிரசாதமாச்சே, அது வந்து எப்படி கொடுக்கு? நகை என்ன நானே உங்களை சேர்ந்தவன் தான், நானே உனக்கு சொந்தம் தான், நகையை போய் தனியாக கொடுக்க என்ன இருக்குது? நானே உங்களுக்கு சொந்தமானது தான். நிறைய பேர் நம்ம இப்படி பேசுவோம் இல்லையா? நிறைய பேர் நம்ம இப்படிலாம் பேசுகிறது நம்மளும். நானே உங்களுக்கு தான் அப்புறம் சொந்தம், இதில் போய் என்ன இருக்குது? நானே உங்களுக்கு சொந்தமானவன் தான். உண்மையில் சொல்ல கிடையாது, சும்மா வாய் வார்த்தையை சொல்கிறது. ஸோ சூரிய பிரசாதம் வச்சுன்னா எப்படி தர்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ கிருஷ்ணன் எனக்கு அப்படியாப்பா, சரி அப்போ உன் இஷ்டம், வச்சுக்கோப்பா, நீயே வச்சுக்கோ, நான் எதுவும் கேட்கல அப்படின்ட்டார். அவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நகையாக தினம் எடுத்துகிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் நகையாக பண்ணிட்டான். அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேருந்து, படுக்கக்கூடிய படுக்கையிலேருந்து, போடக்கூடிய ட்ரெஸ்ஸுலேருந்து, போகும்போது வரும்போது மக்கள்லாம் பார்க்குறாங்க, வெறும் ஜொலிப்பாக அப்படியே தகன்னு மின்றானா தங்கத்தில். அவன் மனைவிக்கு மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் தங்கத்திலே பூட்டிட்டான். குழந்தைங்கள்லாம் தங்கத்திலே பூட்டிட்டான். அப்புறம் வீடெல்லாம் கூட தங்கத்தில் ஸ்வர்ணத்தில் வந்து ஃபுல்லாக முலாம்பூசி வச்சுட்டான். வீடு பார்த்தாவே என்னமோ சூரியனோட வீடு மாதிரி அப்படி பிரகாசமாக இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நகையெல்லாம் இன்னும் அதிகம் வர தங்கமயில் மாதிரி ஏதாவது நிறைய பெரிய பெரிய கடையெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கடைக்கெல்லாம் கொடுத்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நிறைய பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். கிருஷ்ணர் வீட்டுக்கு பக்கத்தில் இவன் ஒரு பெரிய வீடு கட்டிட்டான். மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ இஷ்டம் அந்த செவந்தகமணி வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுது, அவன் தம்பி பிரசூனன் அப்படின்ட்டு, அவன் தம்பி பிரசேனன், அவன் ஒரு நாள் அவனுக்கு பர்த்டே. அதனால் கேட்குறான், அண்ணா இன்றைக்கி நான் அந்த மணியை போட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்குறான். தம்பி ஆச்சே என்ன பண்ணுறது, கேட்குறானே, கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். பாசத்தெல்லாம் என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். அவன் தம்பி வெளில நகையை போட்டு வரான். வெளில போட்டால் தான் மக்கள்லாம் பார்க்குறாங்க, இது என்னடா இது, இன்னொரு நகை யாருக்கு? அண்ணன்கிட்ட ஒன்று இருக்குது, தம்பிக்கிட்ட ஒன்று இருக்குது, ஆளாளுக்கு ஒரு நகையை போட்டு சுற்றுறாங்க. சூரியனை உபாசனை பண்ணியிருந்தா, சூரியனை நம்ம வழிபட்டிருந்தாவது நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி கிடைக்கும். கிருஷ்ணர் வழிபட்டு என்ன கிடைச்சிது நமக்கு இத்தனை நாள்? ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பேசிகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறான், போட்டுவிட்டு சும்மா இருப்பானா என்ன, வெளில ஊர் சுற்றிட்டு இருக்கான். அன்னைக்குன்னு பார்த்து வேட்டைக்கு போயிட்டான். ஸோ வேட்டைக்கு போனவொன்னே ஆளையே காணோம். வேட்டைக்கு போனவன் தான் அதுக்கப்புறம் ஆளையே காணோம். ஸோ ஆளையே காணும்னு சொன்ன உடனே ரொம்ப துக்கப்படுறான். யார்? சத்ராஜித்து. எதுக்கு? தம்பிக்காக கிடையாது, நகை போச்சே, தம்பி போனால் போயிட்டு போகிறான், நகை போச்சே, செமந்தகம் போயிடுச்சே, தங்கம் போச்சே சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறானா. எல்லாருக்கும் இப்போ சந்தேகம் யார் மேலே? கிருஷ்ணர் மேலே தான். ஏன்னா கிருஷ்ணன் அன்றைக்கே கேட்டான் நகையை கொடு அப்படின்ட்டு. நகையை கொடுக்கல. அதனால் என்ன பண்ணிட்டான் கிருஷ்ணன், என்ன பண்ணாலும் தெரில, நகையை திருடிட்டானோ, நகையை திருடியிருப்பானா, திருடியிருக்கலாம். பிரசூனை கொண்டு நகையை திருடியிருக்கலாம். திருடிட்டான், கிருஷ்ணன் தான் திருடிட்டான். இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த ஊரில் ஒவ்வொருத்தனும் வந்து மறைமுகமாக பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ கிருஷ்ணன் அந்த பக்கம் ரதத்தில் போகிறானா, கிருஷ்ணன் தான் போகிறான் இல்லையா, அவன் தான் திருடிட்டான். சத்ராஜித் அவங்க தம்பியை கொண்டுட்டு அவன் தான் திருடிட்டான். எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அஷ்டோத்திரத்தை முதல் கொண்டு சொல்லிட்டாங்களாம். கௌஸ்துபமணி ஹரையே நமஹா அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டோத்திரத்தை கூட ஒரு பேர் ஆட் பண்ணிட்டாங்களாம். கிருஷ்ணன் தான் திருடன், கிருஷ்ணன் வந்து கௌஸ்துபமணி திருடிட்டான், செவந்தமணி திருடிட்டான், செவந்தக மணி ஹராய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கூட கொண்டு வந்துட்டாங்களாம் கிருஷ்ணருக்கு. ஸோ கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் போயிடுச்சான். திருடன்னு சொன்னால் கஷ்டம் வந்துடுச்சான். இதே கோகுலத்துலேயோ விருந்தாவனத்துலேயோ சொன்னால் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா அங்கே எல்லாரும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க, திருடன் சொல்லிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணனா அவன் தான் திருடனா, அவன் தான் திருடனா. அவங்க வீட்டில் எதுக்கு ஆனாலும் அவன் கிருஷ்ணனை தான் கேட்பாங்களாம், டே எங்களா திருடிட்டு போயிட்டியா நீ அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்டவங்க கிருஷ்ணரை வந்து திருடன் சொன்னால் அவர் கவலைப்பட மாட்டார். ஏன்னா அவங்க எல்லாரும் பக்தர்கள், ரொம்ப வெள்ளை உள்ளத்தோடு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் அதை ஒத்துப்பாரான். சரி நம்ம ஆளுங்க தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாரான். ஆனால் இவனுங்கெல்லாம் சொல்லும் போது கிருஷ்ணர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, நம்ம எப்படியாவது மாற்றிக்கணும், நம்ம பேரை மாற்றிக்கணும். ஏன்னா ராஜாவாக இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் சர்வமத சம்மதனாக இருக்கணும், எல்லோரும் நம்மளை மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். நம்ம மேலே மதிப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ராஜாவாக இருக்க முடியாது. அதுதான் ராமர் காட்டுறார். ராமர் காட்டின தர்மமே அதுதான். ராமர் என்ன பண்ணுறாரு, சீத்தையோடு இருந்துகிட்டு இருந்தார்.
அவன் ஊரில் ஒருத்தன் சொன்னான், ஒரு அண்ணா சொன்னான். என்ன சொல்லிட்டான், என்ன ராமன் நினச்சிட்டியா, யார் வீட்லேயோ இருந்த சீத்தையை கூட்டு வந்து வச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். கேட்டோன்னே இந்த விஷயம் தெரியுது. ஸோ ராமன் நினைக்கிறாரு, அவன் ஒருத்தனுக்கு நான் கெட்டவனா ஆகிட்டான் இல்லையா, அவன் ஒருத்தனுக்கு என்ன பண்ணுறான், அவன் ஒருத்தன் என் மேலே இருக்கக்கூடிய ஒரு தப்பை சுட்டி காட்டிட்டான். அப்போ என்ன பண்ணணும், நான் அந்த தப்பை திருத்திக்கணும். ஒருத்தன் தானே சொன்னான், உலகத்தில் இருக்கும் எல்லாரும் சொன்னான், ஒருத்தன் சொன்னால் அவனுக்கு நம்ம என்ன இருக்குது, எவனோ ஏதோ சொல்லிட்டு போயிட்டுமே, அப்படி கிடையாது. ராமருக்கு அப்படி கிடையாது. அந்த ராமராஜ்யம். ராமராஜ்யம் அப்படின்னா எல்லாருக்கும் சம்மதமாக வாழணும். ஒருத்தன் கஷ்டப்பட்டான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் ராமராஜ்யம் ராமராஜ்யம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ராமராஜ்யம்? ராமராஜ்யம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மக்களை மதிக்க தெரியணும், மக்கள் தான் தெய்வமாக பார்க்க தெரியணும். ஸோ ராமர் அப்படி பார்த்தார், எனக்கு தெய்வம் என்னுடைய மக்கள் தான், அவங்க எப்படி இருக்கணும், அவங்க என்னை எப்படி பார்க்கணும், அவங்க எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அந்த மாதிரி மரியாதை, நான் அந்த மாதிரி மரியாதைக்குரிய நபராக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாராம். என்ன பண்ணுறாரு, அதனால் தன்னுடைய மனைவியை, கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த மனைவியை கொண்டு போய் தியாகம் பண்ண கூட தயாராக இருக்கார். ஆனால் தன்னுடைய அந்த பெயரை விட்டு கொடுக்கறது அவர் தயார் கிடையாது. காரணம் என்னது, ஏன்னா லோக அப்பவாதம், மக்கள் தப்பாக பேசிடக்கூடாது. தசரதனுடைய பையனா இப்படி, இக்ஷ்வா குலத்தில் வந்த பையனா இப்படி, ரகுவம்சத்தில் வந்த பையனா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசக்கூடாது. அந்த பேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா ராஜாவாக இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம இருக்கணும். எப்படி வேணா இருந்தாலும் அப்படின்னு இன்றைக்கி இருக்க மாதிரி கிடையாது. இன்றைக்கி எவ்வளோதான் கெட்ட பேர் வாங்கிட்டாலும் வெளில வெக்கம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. அன்றைக்கி எப்படி இருந்தாங்க, ஒரு கெட்ட பேர் வந்துச்சு அப்படின்னா இறப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி எல்லாருமே கெட்ட பேர் வாங்கிட்டு தான் சுற்றி தான் இருக்கும். ஒரு பயமும் கிடையாது, நம்மளுக்கெல்லாம் ஒரு ரோஷமும் கிடையாது. அப்படி பழகிட்டோம், வாழ்க்கையில் அப்படியே இருந்து பழகிட்டோம். அப்படி ரோஷம் வந்தவனால தான் துருவன் போய் உடனே பகவானை பார்த்தான். துருவனுக்கு சின்ன வயசில் ரோஷம் வந்துச்சு. அந்த ரோஷம் வந்தாலும் என்ன பண்ணான், நான் பகவானை பார்த்தே தெரியும்னு சொல்லி போனேன். பகவானை பார்த்துட்டு வந்துட்டு 6 மாதத்தில். ஸோ அன்றைக்கி அந்த வயசுலேருந்து ரோஷம் இருந்துச்சு. பக்தியில் ரோஷம் இருக்கக்கூடாது, பக்தியில் ரோஷம் இருக்கக்கூடாது. பக்தியில் நம்ம எல்லாரும் அடிமை, நம்ம எல்லாரும் சேவகன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கணும். ஆனால் வெளியில் இருக்கும்போது நம்ம ரோஷத்தோடு இருக்கணும். ஸோ அப்படி அங்கே கிருஷ்ணரை பற்றி எல்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பாக பேசும்போது கிருஷ்ணர் தன்னுடைய பேரை நம்ம மாற்றினோம், நம்ம இந்த கெட்ட பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர், சரி நான் பார்த்து கொடுக்குறேன்ப்பா, நான் மணியை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர், அந்த மணியை கண்டுபிடிச்சி தேடுறதுக்கு போகிறாரு. இப்போ கேட்குறாரு, எங்கே போனான் அவங்க தம்பி, அவன் ரொம்ப அழுதுட்டுருக்கான், சத்யராஜ்யத்தில் ரொம்ப அழுதுட்டுருக்கான். சரி அழுவாதப்பா, இதெல்லாம் நடக்கிறது தான், தம்பி இறந்துட்டான்னு ஏன் பயம் கவலைப்படுற, தம்பியை பற்றி யார் அழுதா, சமந்தகமணி போச்சே அதுதான் அழுகுறேன். அடப்பாவி, சரி உனக்கு சமந்தமணி தானே வேணும், நான் அடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் போகிறாரு. உங்கள் தம்பி எங்கடா போன, வாங்க எல்லோரும் வாங்க, யாரெல்லாம் எவ்வளோ சந்தேகப்படுறீங்களோ எல்லாரையும் கூட வாங்கலான்னு சொல்லிட்டார். எல்லா ஊரையும் கூப்பிட்டு போகிறார். ராமரங்க அயோத்தியாவுக்கு போகும்போது எல்லா மக்களும் பின்னாடி தொடர்ந்து போனாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரை திருடன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஊரே சேர்ந்து பின்னாடி போகுது. எல்லாம் பின்னாடி போகிறானுங்க. அங்கே போனால் கொஞ்சம் தூரத்தில் அந்த பிரசேனன் அப்படின்றவன் அடிபட்டு கிடக்கிறான், செத்து கிடக்கிறான். ஒரு சிங்கம் அவன் அடிச்சிருச்சு. அங்கே வேட்டையாட போயிருக்கான். ஸோ போன இடத்துல அந்த சிங்கம் நினச்சிட்டு இருக்கு, எங்கே ஏதோ ரொம்ப பிரகாசமாக இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு ஜந்து இல்லை ஏதோ ஒரு தோல் தான் அங்கே தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுது, பிடிச்சி கடிச்சிருக்கு. அவன் அங்கே அடித்து சாகடிச்சிட்டு போயிடுச்சு. சிங்கத்தினால இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் காட்டார், பார்த்தியா என்ன சொன்னீங்களேடா, நான் தான் பிரசவன் அடித்து தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லி சொன்னீங்களே, பாரு சிங்கம் அடிச்சது செத்துருக்கான், நான் ஒன்றும் அடிக்கலை. அப்போ நகை எங்கே போச்சு, அதை தேடலாம் போனாங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் அந்த சிங்கம் அடிப்பட்டு செத்து கிடக்கு. சிங்கம் அடிப்பட்டு அதை ஒரு கரடி அடிச்சுட்டு சிங்கத்திற்கிட்ட இருந்து அந்த நகையை தூக்கிட்டு போயிருக்கு. சிங்கம் இறந்து கிடக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஒரு கரடி தான் தூக்கிட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் தூரத்தில் போனால் ஒரு கரடியோட குகை இருக்குது. ஸோ கிருஷ்ணர் உள்ளே போக போகிறார். அந்த மக்கள் கிட்ட சொல்லிட்டார், நீ வெளியே இருங்க, நான் உள்ளே பார்த்துட்டு வரேன், அந்த கரடி இருந்தால் அந்த கரடியை சாகடிச்சிட்டு நகையை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். போனாங்கன்னா அங்கே உள்ளார ஒரு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தையோட கையில் இந்த நகை இருக்குது, சமந்தகமணி அந்த நகை இருக்குது. அந்த சின்ன குழந்தை வச்சு விளாண்டுருக்கு. பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு அந்த சின்ன குழந்தைய பார்த்துட்ருக்கு. கிருஷ்ணர் பார்த்துட்ருக்கார். சரி இவங்கிட்ட கேட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, தெரியாமல் திருடிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறார். கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன, அதெல்லாம் திருட நல்லா தெரியும். ஸோ என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் இருட்டான பின்னாடி அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கார். இருட்டாக கலந்துருவார் இல்லையா அவர், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, இவர் கலருக்கும் இருட்டுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் காத்துட்ருக்கார். நல்ல இருட்டாகி போயிடுச்சு. இருட்டான பின்னாடி மெதுவாக வராராம். அந்த நகையை மெதுவாக எடுக்கிறார்.
பளிச்சுன்னு ஒரு கண்ணு தெரியும் இல்லையா, நல்லா கண்ணு வந்து நல்லா பிரைட்டாக தெரியுது. அந்த பிரைட்னஸோட அந்த கிருஷ்ணரை பார்த்த உடனே வீல அந்த குழந்தை கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குழந்தை கத்துலேன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு பார்க்குறா. அந்த பொண்ணு முதலே கிருஷ்ணரை பார்க்குறா. பார்த்தோன்னே கிருஷ்ணனுடைய அழகுல மயங்கிட்டா. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, யாரோ புதுசாக ஒரு ஆம்பளை வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்தினோடனே யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு சத்தம். யார் அப்படின்னா ஜாம்பவான். ஜாம்பவான் அங்கே உள்ளே இருக்கார். ஸோ ஜாம்பவான் வெளில வராரு. ஸோ ஜாம்பவான் யார் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ராமாயணத்தில் இருந்தார் இல்லையா. ஸோ ஜாம்பவான் என்ன ஆனது, ஜாம்பவான் இப்போ வந்துட்டார். வந்து யாரடா பையல நீ அப்படின்ட்டு. அந்த நகை என்னோடது. கிருஷ்ணன் சொல்கிறேன், அந்த நகையை கொடுங்க நான் போயிடுறேன். நகையை கொடுங்க போகிறதா? அந்த நகைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, அந்த நகையை எடுக்கிறதுக்கு நான் ஒரு சிங்கத்தோட சண்டை போட்டு சிங்கத்தை கொண்டுட்டு நான் அந்த நகையை கொண்டு வந்திருக்கேன். அதனால் உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா முதல்ல என்கிட்ட சண்டை போட்டு அந்த நகையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அது மாதிரி குதிச்சிட்டார் சண்டை போடுறதுக்கு. கிருஷ்ணருக்கும் அங்கே இவருக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சண்டை ஆரம்பிச்சு அப்படின்னா 2 பேரும் ரொம்ப பலசாலிகள். முதல்ல என்ன பண்ணுறாங்க, சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரத்தையும் பிடுங்கி அடிச்சுக்கிறாங்களாம். கிருஷ்ணரும் ஜாம்பவானும் பெரிய பெரிய மரத்தை வேரோட பிடுங்கிட்டு 2 பேரும் டம் டம் அடிச்சுக்கிறது. சுற்றி இருக்க மரம்லாம் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்லெல்லாம் எடுத்து வீசிக்கிறாங்க. சுற்றி இருக்க கல்லை பெரிய பெரிய கல்லை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசிக்கிறது. கொஞ்சம் நேரத்தில் கல்லே காண, சுற்றி கல்லே மொட்டை இடமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் மல்யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. துவந்த யுத்தம். 2 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு அவனை போட்டு அடிக்கிறதும் குத்துறதும் பெரட்டுறதும் உருட்டுறதும் கடிக்கிறதும் அமுக்கிறதும் பிசையறதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமான மல்யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஹோ ராத்திரி நிறுத்தவே இல்லையா, சண்டை போட்டே இருக்காங்க போட்டு 28 நாள் சண்டை போடுறாங்களாம். 28 நாள் 2 பேரும் தொடர்ந்து யுத்தம் பண்ணுறாங்க. யார், கிருஷ்ணரும் என்ன பேர் சொன்ன, ஜாம்பவான் 2 பேரும் சண்டை போட்டே இருக்காங்களாம். 2 பேருக்கும் 4 கிழமை மறந்து போச்சா, 2 பேரும் சண்டை போட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஜாம்பவான் நினச்சாரா, ஏன் கூட எனக்கு சமமாக சண்டை போடுறதுக்கு யாருக்குடா இந்த உலகத்தில் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாராம். இவர் யாராக இருக்கணும்னு யோசிச்சு பார்த்தோன்னே அங்கே அவருக்கு ராமராக அவருக்கு காட்சி கொடுத்தாராம் கிருஷ்ணர். ஓஹோ, என்னுடைய பகவான் தான் வந்திருக்காரான்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டார். சுவாமி நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் முன்னாடியே உங்களுக்கு இந்த நகையை கொடுத்துருப்பேனே. அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அந்த ஆசையை தீக்கி வச்சு தான் வந்தேன். என்ன ஆசைன்னா, ராமாயணத்தில் பெரிய யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தில் ஜாம்பவான் அப்போ அங்கேருந்து பெரிய இது தூக்கிட்டு வருவான், கதையை தூக்கிட்டு வருவாராம். அப்போ சொல்லிடுவாங்களா, மற்றெல்லாம் சொல்லுவாங்க, சாமி உங்களுக்கு வயசாகி போயிடுச்சு, ஏன் உங்களுக்கு இந்த கஷ்டம், நீங்கள் போய் உட்காந்துக்குவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், சின்ன வயசு பசங்க நாங்கள் இருக்கும்போது நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்களாம். ராமர், லக்ஷ்மணன், சுக்ரீவன், விபீஷணன், ஹனுமான் சண்டை போடவே விட மாட்டாங்களாம். இவங்களை சண்டை ஆனால் அவர் பெரிய வீரன், அவ்வளோ சக்தி இருக்குது. சக்தி இருந்துட்டு சண்டை போட சான்ஸ் கிடைக்கும் போது சண்டை போடாமல் அப்புறம் சக்தி இருந்தால் என்ன பிரயோஜனம் இல்லையா. நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது அவ்வளோ ஆளுங்க இருக்கும்போது தூக்கி போட்டு 4 மிதிச்சா தான் அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் வீரர்களுக்கு. ஸோ அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்காம என்ன பண்ண, ரொம்ப ஏக்கத்தில் இருந்தாராம். சண்டையே முடிஞ்சு போச்சு, நம்ம சண்டை போடாமே சண்டை முடிஞ்சு போச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்போ நினச்சாரான், நான் எப்போ சண்டை போட போகிறேன் அப்படின்னு நினச்சாரான். ஸோ பகவான் என்ன பண்ணுறாரு, அந்த ஆசையை கூட திருப்திப்படுத்தி கொடுக்குறாரு. ராமர் சொன்னார், சுவாமி நீங்கள் சண்டை போடுற அளவுக்கு அங்கே யாரும் கிடையாது, ராவணெல்லாம் உங்களுக்கு வந்து சும்மா ஜுஜிபி, உங்களுக்கு நீங்கள் சண்டை போடுற அளவுக்கு அங்கே ஆப்போசிட்டில் மனுஷங்களே கிடையாது, நீ கொஞ்சம் இருங்க நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அதே ராமர், உங்களோட சண்டை போடுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது, என்னை விட நான் தான் உங்களுக்கு சரியான மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ கிருஷ்ணர் அவருக்கு சண்டை போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காகவே இந்த ஒரு லீலை ஏற்பாடு பண்ணி இங்கே வந்திருக்காராம். என்ன பண்ணுறாரு, அவ்வளோ சான்ஸ் கொடுக்குறாரு. கிருஷ்ணர் அவரும் உருண்டு பிறண்டு 28 நாள் சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும் சந்தோஷமாக. அங்கே வந்து அவங்களுக்கு 2 பேருக்கும் கோபம் கிடையாது, 2 பேருக்குள்ளார வந்து பொறாமை கிடையாது, 2 பேருக்குள்ளார வந்து பகைமை கிடையாது, சந்தோஷமாக சண்டை போட்டுக்கிறாங்களாம். ஆஹா, இப்படி ஒரு வீரன் இருப்பானா. ஏன்னா சண்டை அப்படிங்கிறது அது ஒரு கலை. சண்டை நம்ம என்ன சொல்கிறோம், கலைன்னு தான் சொல்லி சொல்கிறோம், போர் கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கலை அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஒருத்தர் காட்டக்கூடிய கலை இன்னொருத்தர் பார்த்து ரசிப்பாங்க. அங்கே சண்டை இருக்கக்கூடாது, அங்கே ரசனை இருக்கணும். அதனால பார்த்தோம் அப்படின்னா நம்ம மகாபாரத்தில் கூட
அபிமன்யு சண்டை போடுவான். ஸோ அபிமன்யு சண்டை போடும்போது எல்லாரும் ரசிப்பாங்களாம். யார் இந்த சின்ன பையன், இந்த சின்ன வயசுலேயே உனக்கு இவ்வளவு வீரம் எப்படி வந்துச்சு? ஏன்னா ஒத்த ஆள் நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவான். சுற்றி பீஷ்மர் இருப்பார், துரோணர் இருப்பார், சல்யன் இருப்பான், கர்ணன் இருப்பான், துரியோதனன் இருப்பான், துஷாசனன் இருக்கான். யார் தான் இல்லை அந்த படையில், எல்லாரும் சுற்றின்னு அடிக்கிறாங்க. ஆனால் ஒத்த ஆளாக நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பான். ரொம்ப ஆச்சரியப்படுவாங்களா, ஆஹா எப்படிப்பட்ட வீரன்டா இவன் வீரத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் இருக்கு, எப்படி படிச்சிருப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாம். ஸோ அந்த காலத்தில் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றொரு வீரனை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்களே தவிர பொறாமப்பட மாட்டாங்க. இன்றைக்கி இருக்க மாதிரி கிடையாது. அப்படியே அவன் இறந்து போனால் கூட நினைக்கான், இப்படிப்பட்ட ஒரு வீரனால் எனக்கு ஒரு மரணம் கிடைக்குது அப்படின்னா எனக்கு அந்த மரணம் போதுன்னு நினைப்பாங்களாம். ஸோ அந்த காலத்தில் எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக எடுத்துகிட்டு போகிறவங்க இருப்பாங்க. மரணத்தை கூட என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப எளிமையாக எடுத்துகிட்டு போகிறவங்க தான் இருக்காங்களே தவிர யார் அதை ரொம்ப சகிச்சுக்கிட்டுலாம் எடுத்துக்கல. எளிமையாக எடுத்துகிட்டா எளிமையாக போகும்போது வாழ்க்கை அவ்வளோதானே, என்ன ஆக போகுது, மேக்ஸிமம் என்ன ஆக போகுது, போக போகிறோம், போயிட்டு போகலாமே, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு பயம் கிடையாது இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய பயம், ஐயோ போயிடுவோமோ 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 போயிடலாமே, என்ன இருக்குது, என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே இருந்து எந்த உலகத்தை தாங்க போகிறோம், ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் என்ன தாங்கிட்டோம், ஒன்றும் கிடையாது. இனிமேல் என்ன தாங்க போகிறோம், ஒன்றும் கிடையாது, போகலாமே. ஸோ அதனால் பயமே கிடையாது அவங்களுக்கு. ரொம்ப எளிமையாக எடுத்துகிட்டு போவாங்க வாழ்க்கையை. அவங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தான் அவங்க சீரியஸாக இருப்பாங்க. இது என்னுடைய நேரத்தை நான் கிருஷ்ணருக்கு கொடுக்காம வீணடிச்சிட்டேன் அப்படின்னா அதை தான் அவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்களா. அதுதான் பிரயோஜனம் இல்லாமல் போச்சுன்னு நினைப்பாங்களே தவிர மற்ற விஷயம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. வீடா பரவாயில்ல, என்ன ஏதோ ஒரு வீட்டில் இருந்துட்டு போகலாம், சாப்பாடு ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகலாம், ட்ரெஸ் ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு போகலாம், ஏதோ ஒரு எப்படியோ ஒன்று இருந்துட்டு போகலாம். வாழ்க்கை எப்படி வேணால் வாழ்ந்து தான் ஆகணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் ஆன்மீகன்னு வரும்போது அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. பக்தினா இப்படி தான் பண்ணணும், சேவைனா இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்களாம். கேட்கலையா? ஸோ அப்படி அந்த ஜாம்பவானுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறதா என்ன பண்ணாரா, இவர் சண்டை போடுறதுக்காக எங்கள் கிருஷ்ணர் சண்டை போட்டார். சண்டை பண்ணி பொண்டிச்ச பின்னாடி அவர் சொல்கிறார், கிருஷ்ணா இந்த செமந்தகமணி நீ எடுத்துக்கோ. ஸோ போகும்போது என்ன பண்ணு, அந்த செமந்தகமணியோட சேர்த்து என் பொண்ணையும் கூப்பிட்டு போ, ஜாம்பவதி இங்கே இருக்கா, ஜாம்பவதி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவதி சேர்த்து கொடுக்குறாராம். கிருஷ்ணருக்கு டபுள் சந்தோஷம், போன பேரும் வந்துச்சு, சேர்த்து ஒரு பொண்ணு வந்துச்சு அவருக்கு இல்லையா. ஸோ கிருஷ்ணருக்கு ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு சேர்ந்துட்டாங்க. அவனுக்கு செமந்தகமணி சந்தோஷம், கிருஷ்ணருக்கு எனக்கு இன்னொரு பக்தி என்கிட்ட வந்து சேர்ந்தாலன்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தோஷம். ஸோ இப்படி கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, செமந்தகமணியை அவர் கையில் கொடுத்துட்டு ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாம்பவான் அப்படின்ற ஜாம்பவதிக்கு பிறந்த மகன் பேர் என்ன நம்ம அடுத்து வரக்கூடிய கதைகள்லாம் கேட்போம். ஸோ ஜாம்பவதியை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம முடிச்சிடலாம். ஸோ யாருக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பேசலாம். நம்ம இன்னும் ஏன்னா அடுத்து எனக்கு மகாபாரதம் இருக்குது, அதுக்கு போயிடுவேன். ஸோ மகாபாரதம் இந்த இதில் இருக்காது, அது வேறு ஒரு ஐடியில் நடக்கும். ஸோ அதுக்கு நான் போயிடுவாங்க. யாருக்கா எதாவது கேட்கலாம். இன்றைக்கி பேசின விஷயத்தில் இருக்கா சந்தேகம், டவுட்ஸோ இல்லை கேள்விகளோ கருத்துக்களோ வந்து சொல்லலாம். ஜெகநாத் ஜெகத் பவன் தாஸ் பிரபு எங்கே இருக்கீங்களா? ஓகே சொல்லுங்க பிரபு. அது அது இன்னும் அடுத்தது முடியணும் இல்லை, நான் அந்த கதைக்கு வரவே இல்லை. அந்த சத்யராஜ்யத்தை அடுத்தது தான் வரும். அதிலே வந்துருச்சா? ஓகே, அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லலாம்னு நினச்சேன். வேற இல்லை, இன்றைக்கி ஜாம்பவதி திருமணத்தோடு முடிச்சுட்டு நாளைக்கு சத்யபாமா கல்யாணம் கொண்டு போகலான்னு நினச்சேன். தினம் ஒரு கல்யாணம் தானே, எல்லாம் பொறாமப்படுவாங்க, என்ன ஒரே நாள் 2-3 கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்ட்டு. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா. அவ்வளோதானே? நிறைய விஷயம் சொன்னேன் இன்றைக்கி. நான் நிறைய யோசிக்கக்கூடிய விஷயம்லாம் சொன்னேன். ஆரம்பத்தில் ராமாயணத்துலேருந்து நிறைய யோசிக்கக்கூடிய விஷயம்லாம் சொன்னேன். டென் மினிட்ஸ் இருக்குது. என்ன பண்ணலாம்? பஜன் பண்ணலாமா? கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லை பஜன் பண்ணலாம்.
கேசவன் பிரபு தான் சொல்ல வராரு. சுபா பாஸ்கர். ஹரே கிருஷ்ணா. ஜாம்பவனுடைய பையன் அது. அதை அங்கே சொல்லப்படல, யாருன்னு சொல்லப்படல. ஜாம்பவனுடைய பையன். ஹரே கிருஷ்ணா. வெரி குட். கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. யாரோ சேட் பண்ணியிருக்காங்க. ஹாஃப் த டைம் ஆடியோ நாட் கிளியர் பிரபுஜி, சாரி. பிரஜானந்தன் பிரபு சாரி, தெரியலையே ஏன் கிளியராக இல்லையா என்ன ஆடியோ பேசின விஷயம்? கிளியர் கேட்கலையா? கேட்டுச்சா? ஓகே. பிரபு ப்ளீஸ் ஃபினிஷ் த ஸ்டோரி ஆன் அஸ்வத்தாமா. தனசேகரன் அஸ்வத்தாமா பற்றி கேட்குறேன். நீங்கள் மகாபாரதத்துக்கு வாங்க, இங்கெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் ஒரே இடத்துல சொன்னால் ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு படம் தான் பார்க்க முடியும். ஒரே டிக்கெட் வாங்கிட்டு எல்லா படம் பார்த்தா எப்படி பார்க்குறது? அஸ்வத்தாம பத்திரன்னா அது வேற மகாபாரதம். அதான் இருக்கா? வேற ஒன்றும் இல்லைன்னா கீர்த்தன் போட்டுருவேன். நீங்கள் கீர்த்தன் கேட்டுருங்க அடுத்த டிவோட்டி வர வரைக்கும். பாஸ்கர கிருஷ்ணதாஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க ப்ரோ. தண்டவத் பிரணாம். சொல்லுங்க ப்ரோ. மகாபாரதம் வேற வேற இதில். ஏன்னா இதில் வந்து இது உபதேசாமிர்தம் கொடுத்துட்ருக்காங்க. இதில் உபதேசாமிர்தம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அதனால் வேற வேற இதில் வேற வேற ஐடியில் இந்த அமுச்சுடுறேன். இந்த சேட்டில் அங்கே அமுச்சுடுறேன். சேட் பண்ணுறது அமுச்சுடுறேன் உங்களுக்கு. 1 செகண்ட், ஒரு நிமிஷம் அமுச்சுடுறேன். யாரோ கொஷின் கேட்குங்க. கேகேஆர் ரவி. ஹரே கிருஷ்ணா. ஆமாம் ஆமாம், அவர் நீண்ட காலம் வாழக்கூடியவர். அவர் வந்து பிரம்மாவுடைய அவதாரம். அவர் ஹரே கிருஷ்ணா. பரசுராமர். ஆமா, பரசுராமர் ஆமா இருக்கார். பரசுராமர் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கார். பரசுராமர் இன்னைக்கு தான் இருந்திருக்கார். அவங்களாம் சிரஞ்சீவிகளில் ஒருத்தர். பரசுராமர் சிரஞ்சீவியில் ஒருத்தர். அவர் யாருன்னா ஆக்சுவலாக சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம் கிடையாது, பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். பகவானுடைய சக்தி, பகவானால சக்தி ஊட்டப்பட்ட அவதாரம் அவங்க. ஆமா, பரசுராமன் அவதாரம் தான். அவதாரங்கள் 6 வகையான அவதாரங்கள் இருக்காங்க. ஸோ ஒரு சில அவதாரங்கள் வந்து நேரடியாகவே பகவான் வருவார். ஒரு சில அவதாரங்களில் ஒரு சில குறிப்பிட்ட குணங்களை மட்டும் வெளிப்படுறதுக்காக வருவார். ஒரு சில அவதாரங்களில் யுகம்தோறும் வருவார். ஒரு சில அவதாரங்களில் வந்து ஒரு சாதாரண ஜீவாத்மாவையே, அந்த சாதாரண ஜீவாத்மாவுக்கு ஒரு சில குறிப்பிட்ட சக்தியை மட்டும் கொடுத்து அனுப்பார், ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு நம்ம வந்து மனுவில் வந்து அவர் வந்து பகவானுடைய அவதாரம் தான் சொல்லி சொல்கிறோம். ஸோ அவர் பேர் என்னது, 4வது காண்டத்தில் வருமே, பிருத்து மகாராஜ். ஸோ பிருத்து மகாராஜ் பார்த்தோம் அப்படின்னா அவரும் பகவானுடைய அவதாரம் தான். ஆனால் சக்தி ஆவேஷ அவதாரம். அவர் வந்து சாதாரண ஜீவாத்மா தான்.
அப்படிப்பட்ட ஜீவாத்மா ஒரு குறிப்பிட்ட செயலை பண்ணுறதுக்காக பகவான் என்ன பண்ணுறார், சக்தி விட்டு அனுப்புகிறார். ஸோ அவர் சொல்கிறார் நாரதர். ஸோ நாரதர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பகவானுடைய அவதாரம் தான். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், பக்தி சேவையை பரப்புறதுக்காக, அதாவது பற்றின்மையை காட்டணும் அப்படின்றதுக்காக அவர் அப்படி இருக்கார். ஸோ இப்படி பகவானுடைய அவதாரங்கள் பல்வேறு விதமாக இருக்குது. ஹரே கிருஷ்ணா. மனு அப்படின்னா யாருன்னா பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட இந்த மனிதர்களை உருவாக்கப்பட்டதுக்காக வச்சிருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் மனு. ஸோ பிரம்மா என்ன பண்ணுறார், முதல்ல தன்னுடைய உடம்புலேருந்து 2 பேரை உருவாக்குறார், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் உருவாக்குறார். ஸோ அங்கே தான் சுயம்புவ மனு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த மனு கிட்டேருந்து பிறந்தவங்க தான் நம்ம மனிதர்கள் எல்லாமே. ஸோ அதனால் நம்ம மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனு கிட்டேருந்து வரதுனால மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹரே கிருஷ்ணா.